திருத்தமிழ் என்ற தமிழ் செல்வம் பேசுறேன். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு திருக்குறள்ல இன்னொரு திருக்குறள் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய இணையதளத்தை பார்வையிட வந்த நண்பருக்கும் அன்பான என்னுடைய நண்பருக்கும் என்ன சொல்றது, என்னுடைய மதிப்புக்குரியவர்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன மதிச்சு எனக்குள்ளே ஒரு திறமை இருக்கு, அது இணையதளத்தில் போட்டிருக்காங்க, அதை போய் பார்க்கணும்னு நினைச்சு வந்தீங்க போது அது ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம்னா, கல்வி எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி ஒரு சின்ன கருத்தை கொண்டு ஒரு குரலை அமைச்சிருக்கேன். அந்த குரலை கேளுங்க. அந்த குரலின் முதலாவது பார்க்கும்போது, செல்வம் பெற்றோன் சிறப்பெற்றோன் கற்றவன் கல்லாதான் காலனையும் சீர்கோனையும் பெறாதான். இது என்ன, இதனுடைய விளக்கம் என்னன்னா, கல்வியானவன் பெற்று இருந்தால் கல்வியை ஒருவன் முழுமை அடைந்து விட்டான் என்றால் அனைத்து செல்வங்களையும் என்ன சொல்வது, எல்லா திறமைகளையும் எல்லா செல்வங்களையும் பெற்றவன் ஆக்கி விடுகிறான். கல்வி இல்லாதவன், அதாவது அடிப்படைய கல்வி அறிவே இல்லாத ஒருவன் காலனி, அதாவது செருப்பினை தைக்கும் ஒரு தொழிலினை கூட நிலையாக பெற முடிவதில்லை என்பதுதான் இதில் கருத்தாக கொடுத்திருக்கிறேன். இதில் கருத்தாக இதை புகுத்துவதற்கான காரணம் என்னென்றால், கல்வியினுடைய